ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம காலங்காத்தாலே எந்திரிச்சு நான் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வேலை செய்கிறத பார்த்தோன்னே என் பிள்ளை வந்துட்டு தூக்கு தூக்குன்னு ஒரே அழுகுங்க. சரி, அவன் நேற்று இருந்தவள்கிட்ட வந்து பாத்திரத்தை கழுவி கழுவி கரண்டி மட்டும் கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாடுமா சொன்னேன். அப்புறம் பார்த்தா கீழே மீன் வந்துச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலைங்கிறனால மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்க முடியல. அதனால் மீன்கார அண்ணக்கிட்டே மீன் வாங்கிட்டேன். இந்த டப்பா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த நவர மீன் வந்து 150 ரூபா. ஸோ இன்றைக்கி இந்த மீனை தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ எனக்கு வேலைக்கு போக வேண்டிய வேலை இல்லை. ஸோ நேற்று வச்ச சுரக்காய் குழம்பு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நானும் என் பிள்ளையும் சாப்பிட போகிறோம். ஸோ காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா அவளுக்கு வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஆயில் மசாஜ்லாம் பண்ணதுக்கப்புறமா அவளை வந்து நான் நல்லாவே விளையாட வைப்பேன். பிகாஸ் அவள் வந்து நல்லா விளையாண்டால் மட்டும்தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாள். இல்லை அப்படின்னா அவள் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாள். அதனால் அவள் வண்டி அவளோட விளையாட்டு ஜாமான்லாம் கொடுத்து இந்தாம்மா நீ கொஞ்சம் நேரம் விளையாடு அப்படின்னு போட்டுட்டேன். இந்த பக்கம் கட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு வாரத்து துவைச்ச துணி வந்து நான் மடிக்காமல் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னு கேளுங்க, இந்த மாதிரி காணொலி எடுத்து அப்படியாச்சும் அந்த வேலையை முடிப்பேன் தான். ஸோ ஏன்னா நான் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறனால வீட்டு வேலையெல்லாம் அந்தளவுக்குலாம் என்னால் பண்ண முடியலைங்க. ஸோ வாங்கிட்டு வந்த மீனை வந்து ஒரு பொரிக்கஞ்சட்டியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த பக்கம் வச்சுட்டேன். ஸோ காலையில் சாப்பாட்டுக்கு நான் வந்து தோசை மாவு அந்த மாதிரி எதுவுமே அரைக்கலைங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து பயங்கர சோம்பேறி ஆகிடுவேன். அதனால இருக்கவே இருக்குது கோதுமை மாவு. ஸோ இந்த கோதுமை மாவில் நான் பால் சேர்த்து அந்த கோதுமை மாவு நல்லா கலந்துப்பேன். ஸோ எல்லோரும் வந்து தண்ணி சேர்த்து கோதுமை மாவு கலக்குவாங்க. பட் நானும் எனக்கும் என் பிள்ளைக்குங்கிறனால நான் வந்து பால் சேர்த்து தான் கோதுமை மாவை நல்லா கலந்துப்பேன். சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா கோதுமை தோசை சுட்டாலே வந்து எனக்கு அவ்வளோ கோவம் வரும். இன்னுமா சப்பாத்தி போட மாட்டிங்களேன்னு எங்கள் அம்மா பிடிச்சி திட்டுவேன். பட் எனக்கு வந்து இப்போ வேலைக்கு போகிற காரணத்தினாலையும் என் பிள்ளை என்னை விட கோதுமை தோசை நல்லா சாப்பிட்ற காரணத்தினாலையும் கோதுமை தோசை பயங்கர ஈஸிங்க. சொல்லப்போனால் அது கூட கொஞ்சம் ஹெல்த்தின்னு வச்சுக்கோங்களேன். 3 வேளையும் நம்ம அரிசியை எடுக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு வேளை ஏதாச்சும் ஒன்று மதியானத்துக்கு மட்டும்தான் ரைஸு, நைட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுட்டு ஸோ காலையில் ரொம்ப ஈஸியான சாப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கோதுமை தோசை தான். ஸோ அதை லைட்டாக நெய் ஊற்றி ஒரு வேளையாக கோதுமை தோசை எடுத்து இது பண்ணிவிட்டேன். காலையில் அவளுக்கு பசிக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தட்டில் அவகிட்ட போட்டு கொடுத்துட்டேன். சரி நீ இதை உட்காந்து சாப்பிடுமா. அவகிட்ட ஒரு பொருள் கொடுத்தேன் அப்படின்னா அவள் அதை வச்சுட்டு அமைதியாக இருந்துருவாள். ஸோ நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். ஸோ நான் அந்த கேப்பில் வந்து எனக்கு தேவையான ஒரு 4-5 கோதுமை தோசையை வந்து நான் ஃபுல்லாக சுட்டுக்கிட்டேங்க. சரி சுட்டு நானும் என் பிள்ளையும் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நானும் என் பிள்ளையும் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி எங்கள் 2 பேர் லைஃப் எப்படி இருக்குங்கிறதா இந்த காணொலி உங்களுக்காக. ஸோ காலையில் மத்தியானம் நைட்டு என் பிள்ளை என்னென்ன சாப்பிட்றா, எப்படி சாப்பிட்றா, அது மட்டும் இல்லாமல் ஸோ வாரத்தில் இருக்கக்கூடிய 6 நாளும் வந்து என் பிள்ளையை வந்து நான் 2 நேரம் தூங்க வைப்பேன். ஸோ வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுச்சு அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 10 மணிக்கெல்லாம் அவளை வந்து நைட்டு தூங்க வைப்பேன். ஸோ இந்த காணொலி பார்க்குற சிங்கிள் மதராக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இந்த காணொலி வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு தனியாக நான் வந்து தோசை சுட்டு கொடுத்தேன். பட் இருந்தாலும் அவள் கொஞ்சம் சாப்பிட்டு அது போர் அடித்த உடனே நான் தட்டில் சாப்பிட்றத பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கேட்டாள். ஏன்னா அவளுக்கு கோதுமை தோசைனா அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம நார்மல் தோசையை விட கோதுமை தோசை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால அவள் எது கொடுத்தாலும் நல்லா மென்று சாப்பிட படித்ததுனால கோதுமை தோசை மெல்றதுக்கு அவளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் அவளும் ஒரு பக்கம் சாப்பிட நானும் ஒரு பக்கம் கோதுமை தோசையும் பழைய குழம்பு வச்சு தான் சாப்பிட்றோம். இது நீங்கள் சட்னியெல்லாம் வைக்கல பார்த்துக்கோங்க. அவள் வந்து அவளுக்கு வந்து சிப்பர் பாட்டிலில் தான் தண்ணி அவள் பாட்டு ஜாலியாக தண்ணியை குடிச்சுப்பா. அப்புறமா வந்து நான் கொடுக்க தோசை அவள் பாட்டு வாங்கி சாப்பிட்டா. ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை நானும் அவளும் தான். ஸோ வேறு யாருமே இல்லை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து குழந்தைய வந்து கவனிக்கிறது அவ்வளோ ஒன்று தனியாக கவனிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம குழந்தைங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ நானும் சாப்பிட்டேன், அவளும் சாப்பிட்டா. ஒரு வழியாக கோதுமை தோசையை சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கு இடையில வந்து அவள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிட்டா. மற்ற நாள் சீக்கிரம் எந்திரிச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நம்ம கொஞ்சம் நல்லா தூங்கலான்னு நினைப்போம். அன்றைக்கி அவள் சீக்கிரம் எந்திரிச்சிடுவா. ஸோ சீக்கிரம் எழுந்ததுனால அவளுக்கு மறுபடியும் தூக்கம் வந்துட்டு சரி பரவாயில்ல சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு அவளும் சாப்பிட்டுட்டே இருந்தால் தூக்கம் வந்துட்டு. ஏன்னா காலையிலே அவள் வந்து அவளோட வண்டியை வச்சு நல்லா கடந்து விளையாடிட்டே இருந்தால் பார்த்துக்கோங்க. அதுலேயே அவளுக்கு வந்து பாதி டயர்டாயிட்டு. ஸோ தரையில் படுத்து நல்லா கடந்து உருண்டுக்கிட்டே இருந்தாள். ஸோ குழந்தைய வந்து இந்த தரையில் படுக்க வைக்கிறது இல்லை வந்து மெத்தையில் படுக்க வைக்கிறது. பட் வந்து அவள் அதுக்கேற்ற மாதிரி அவள் ரொட்டீன் இதாகிட்டா. அவளும் சாப்பிட்டுட்டே இருந்தாள். அதுக்கப்புறமா என் தட்டில் கடைசியாக ஒரு தோசை இருந்துச்சு. அந்த ஒரு தோசையும் சரி ஓகே நம்மளும் பிச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவளும் பொறுமையாக உட்காந்து பிச்சு சாப்பிட்டா. நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ வந்து காலையில் எழுந்திரிச்சு நான் பார்த்த வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசை சுட்டிருக்கேன், மீனை வாங்கியிருக்கேன்,
அப்புறமா வந்து பாத்திரத்தை கழுவி இந்த தோசை சுட்டு காலைல டிஃபனை தான் முடிச்சிருக்கோம். இதுக்கே கிட்டத்தட்ட மணி 11 மணி ஆச்சுங்க. 11 மணிக்கு தான் நாங்கள் காலையில் சாப்பாடே முடிச்சிருக்கேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமைனா இதுதான். ஸோ என்னோடய வேலைக்கு போகிற நாள் வந்து நான் எப்படி குழந்தைய பார்த்துருக்குறேங்கிறத வந்து நான் இன்னொரு காணொலியாக வந்து உங்களுக்காகவே எடுக்கிறேன். அதை நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற விமன் கூட வீட்லேயே இருக்கிறவங்களுக்கும் வேலைக்கு போகலாங்கிறது கண்டிப்பாக தோணும். ஸோ குழந்தைய வச்சுட்டு வேலைக்கும் போகலாம், நீங்கள் வீட்டையும் சமாளிக்கலாம். ஆனால் என்ன, வீட்டு வேலை வந்து அவ்வளோவா செய்ய முடியாது, கொஞ்சம் தான் செய்ய முடியும். சரி, செய்கிற வரைக்கும் செய்வோம். நமக்கு வந்து இந்த வேலை செஞ்சே ஆகணும், அந்த வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ வாரத்தில் எல்லா நாளும் நான் வந்து துணி துவைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கிற வேலைக்கு நான் லீவ் விட்ருவேன். ஸோ ஆனால் என்னென்னா துணியை மட்டும் மடிச்சே வைக்க மாட்டேங்க. அது மட்டும் வந்து எனக்கு வந்து அப்படியே கட்டில் ஃபுல்லாக துணியாக இருக்கும். சரி, இருக்கிற இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னடா வேலை செய்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி ஃபஸ்ட்டு என் பிள்ளை முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும், அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் விளையாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரி பரவாயில்ல, ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு எப்பவும் சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் விளையாட்டு காட்டிட்டு அப்புறமா சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த விளையாட்டு வந்து சாப்பாட்டில் இருக்காது. இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக சாப்பிட்டுட்டு போய் விளையாடு அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா சாப்பாட்டில் ரொம்பவே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல விளையாட டயர்டாக வச்சுட்டு அந்த பசியில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பசிக்கும் போது நம்ம சாப்பிட்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அவள் வந்து ஒரு வழியாக தோசையை வந்து பிச்சு சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. ஸோ நானும் ஒரு வழியாக வந்து தோசையை சாப்பிட்டாச்சு. ஸோ நானும் சாப்பிட்டுட்டேன், கூடவே சேர்ந்து அவளும் சாப்பிட்டுட்டேன். அவளுக்கு இப்போது இது வந்து காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எந்தவித போராட்டமும் பண்ணல, ரொம்ப ஸ்பெஷலாகவும் பண்ணல. ஆனால் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன்னா எப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 வேளை உணவில் வந்து எது நான் என் பிள்ளைக்கு கொடுத்ததில் பெஸ்ட்டு, ஸோ எல்லாமே இந்த நாளைக்கு நான் அவளுக்கு கொடுத்துருக்கேனாங்கிறதையும் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக நான் என் குழந்தை எப்படி வரக்கேங்கிறதும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவகிட்ட அவளோட டாய்ஸை கொடுத்து, ஏம்மா நீ கொஞ்சம் நேரம் விளையாடு, அம்மாவுக்கு துணி மடிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் துணி மடிக்கிறதுக்கு வந்தேங்க. இந்த பக்கம் நான் மடித்தது தான் மெயினாக முக்கியமான காரணம். நான் துணி மடித்து வைக்காததுக்கு வந்து காரணமே வந்து என் பிள்ளை தான். ஏன்னா நான் மடித்து வைக்க அவள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாள். அப்புறம் எதுக்கு போய்கிட்டு மடிக்கணும் அப்படின்ட்டு நான் மடிக்கவே மாட்டேன். சரி, ஒருவேளை அவள் விளையாடி வந்து டயர்டாயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அவளை வந்து குளிக்க வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற காரணத்தினால சென்னையில் பயங்கர வெயில். ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பைப்பை திறனாலே வந்து வெந்நி மாதிரி தான் தண்ணி சூடாக வருது. ஸோ அதனால் அவளுக்கு அந்த தண்ணி தான் தனியாக வெந்நி போடல. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீ, மெடிசின் ஃப்ரீயாக வந்து மேக்ஸிமம் வந்து நான் வளர்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ 1 வயசு வரைக்கும் அவளுக்கு நான் வந்து சோப்பே பயன்படுத்தலை. அவளுக்கு வந்து எப்போவுமே வந்து நான் குளியல் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு குளியல் பொடி ரொம்ப நல்லது. இந்த சோப் வந்து 1 வயசுக்கு அப்புறமா வந்து பேபி சோப் பயன்படுத்தாமல் இல்லை. அதுவும் நான் எதுக்காக பயன்படுத்துகிறேன்னா டாய்லெட் சோப்பாக மட்டும்தான் நான் வந்து பேபி சோப்பை குழந்தைக்கு பயன்படுத்துகிறேன். மற்றபடி குழந்தைக்கு சோப்பு அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியமே கிடையாதுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க அந்த சோப்பு இந்த சோப்பு. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு நல்ல சோப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால் ஒரு வழியாக வந்து என் பிள்ளைய குளிக்க வச்சதுக்கப்புறமா அவளுக்கு வந்து நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா அவளுக்கு வந்து நான் பால் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறமா தொட்டில் போட்டு லைட்டாக ஆடினா போது நல்ல சமத்த பிள்ளையாக தூங்கிடுவாள். இப்போ இவள் தூங்குற கேப்பில் நான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டான காரணத்தினால நான் வந்து மாங்காய் சீசன் தொடங்கிட்டு அதனால் கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுட்டு பாதி மாங்காய் எனக்கு சாப்பிட்றதுக்கு மீதி மாங்காய் குழம்புக்கு. ஸோ மீனை வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ மீனை வந்து கழுவுறதுக்கே எனக்கு பாதி லேட் ஆகிட்டு சோறு அடுப்பில் வச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக மீனை கழுவி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 1 மணி ஆகிடுச்சுங்க. ஸோ ஒரு வேளையை மீனை கிளம்பி இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு. இந்த மாங்காவும் முருங்கைக்காவும் சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சீசனுக்கு கிடைச்சிது அப்படின்னா சீசன் தொடங்கிட்டனாலே மாங்காவும் முருங்கைக்காய் குழம்பு இல்லாமல் வந்து என்றைக்குமே வந்து நான் குழம்பு பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட மாங்காய் கிடச்சனால நம்ம மாங்காய் போட்டு நவர மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த நவர மீன் குழம்பு வைக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் எப்போ இந்த நவர மீன் குழம்பு வச்சாலும் அந்த நவர மீன் கரைஞ்சி போயிடுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைக்கு நவர மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நவர மீன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் நவர மீனில் வந்து நிறைய முள் இருக்கும். இருந்தாலும் அவளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக கொடுத்தா அவள் நல்லா சாப்பிடுவாள். சால மீனை கம்பேர் பண்ணும்போது என் பிள்ளை சாப்பிட்ற மீன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நவரை, அப்புறமா வந்து சுறா மீன், இதெல்லாம் அவள் நல்லா சாப்பிடுவாள். சரி அவளுக்காக தான் வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நவர மீன் வாங்கி சரி குழம்பு வைப்போம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வந்து நவர மீன் வச்ச குழம்பு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து தாளிச்செல்லாம் வைக்கல. ஸோ ஆரம்பத்தில் வந்து மாங்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்புறமா வந்து குழம்பு கொதிக்க வச்சு வத்தல் பொடியெல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீனை போட்டு இவ்வளோ கொதித்து மீனை போட்டுமே மீன் எனக்கு ஆக்சுவலி கரைஞ்சி உடஞ்சி போச்சு. அப்புறமா வந்து லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த மாதிரி முறையில் தான் வந்து மீன் குழம்பு வச்சேன்.
ஸோ நீங்கள் நவர மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கிறது சொல்லுங்கள். ஆக்சுவலி நவர மீன் வந்து குழம்பும் நல்லா தான் இருக்கும், பொரிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுனால நான் பொரிக்கலை, குழம்பா வச்சுட்டேன். ஸோ குழம்பு தாளிக்கும் போது வெந்தயம், கடுகு, அப்புறமா சின்ன உள்ளி, அப்புறமா 2-3 வத்தல் போட்டு தாளித்து அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மேலே ஊற்றினா நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ இன்றைக்கி மதியானம் சாப்பாடு நான் மீன் குழம்பு வச்சு முடிக்கிறதுக்குள்ளே என் பிள்ளை எந்திரிச்சிட்டா. என் பிள்ளை எந்திரிச்ச உடனே அவளுக்கு நான் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. இது வெயில் காலங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்க பழக்குங்க. ஸோ தண்ணி அவங்க நல்லா குடிக்கணும். ஸோ தண்ணி குடித்து முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு தட்டில் சோறு போட்டு மீனெல்லாம் எடுக்க என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா மீனும் உடைய ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து மாங்காய் தான். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மீன் ஒரு தட்டில் வச்சாச்சு. அவளுக்கு தட்டில் மீனை பார்த்தோன்னா ஆர்வம் தாங்க முடியல. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக கொடுக்கணும். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே வந்து எங்கள் அம்மா தான் வந்து குழம்புல இருக்க மீன்லேருந்து முள்ளெல்லாம் பார்த்து சாப்பிட சொல்லி தருவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு மீன் கொடுக்கும்போது மட்டுமே வந்து ரொம்ப கவனமாக கொடுக்கணும். மீன் அடிக்கடி கொடுக்குறதுங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து சென்னையில் வந்து எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மீனே வாங்க முடியுது. மற்ற நாளில் வந்து எனக்கு மீனும் வாங்கவும் முடியல, மீனை கழுவி சமைக்கிறதுக்கான சுத்தமாக டைமே கிடையாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மீனை வாங்கி சமைச்சிட்டு அந்த குழம்பு எனக்கு வந்து நான் தனியாக இருக்கிறனால 2 நாள் வந்துருந்துக்குங்க. மீன் குழம்பு மட்டும் இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு நாளைக்கு தான் வந்து ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மீன் குழம்புல இருக்கக்கூடிய மீனை மட்டும் நானும் என் பிள்ளை வந்து காலி பண்ணிவிட்டு மீன் குழம்பை நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னு நினச்சிட்டு ஒரு வழியாக வந்து சோறு கொஞ்சம் மீன் கொஞ்சோன்னு சாப்பிட்றோம். சோறை வந்து உருட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவளே வந்து அலையக்காய் எடுத்து அவளே சாப்பிட ஆரம்பிச்சிருவா. ஸோ மேக்ஸிமம் வந்து என் பிள்ளைக்கு வந்து சாப்பாடை வந்து இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வேடிக்கை காட்டி அந்த மாதிரியெல்லாம் நான் ரொம்ப ஊட்டி பழக்கலை பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்படி சாப்பாடு ஊட்டுறதுக்கான நேரம் கிடையாது. அதனால் நான் சாப்பிடும்போது அப்படியே கொடுத்து எனக்கு பழகுனதுனால அவளை வந்து அப்படியே சாப்பிட்டு பழகிட்டா. நான் என்ன சாப்பிட்டாலும் இப்படியே அவளை பக்கத்தில் உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு பழகிட்டு. ஈவன் நான் பழைய சோறு சாப்பிட்டாலும் அவள் சாப்பிடுவா, நான் மீன் சாப்பிட்டாலும் சாப்பிடுவா, நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடுவா. நான் என்ன சாப்பிட்டாலும் அவள் சாப்பிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளோட கண்ணு முன்னாடி நான் எந்தவித அன்ஹெல்தியான விஷயங்களும் சாப்பிட்றது கிடையாதுங்க. பிஸ்கெட்டு, சிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து அவள் முன்னாடி வந்து நான் சாப்பிட மாட்டேன். அவள் தூங்கினதுக்கப்புறமா சாப்பிட்றதுங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்புறமா வந்து குழம்புல இருக்க மாங்காய் எல்லாம் கொடுத்தேன். ஸோ எல்லாமே வந்து அவள் நல்லாவே சாப்பிட்டுட்டே இருந்தாள். ஸோ வந்து நான் மெயினாக வந்து குழந்தை சாப்பிட்றத வந்து எதுக்காக வந்து காணொலி எடுத்து போடுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தைய வந்து தனியாக பார்த்துக்கிறது கஷ்டம்னு சொல்கிறது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட முடியலன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஈஸிங்கிறது தெரியட்டும் அப்படிங்கிறது காரணத்துக்காக தான். குழந்தைய வளர்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அம்மாவோ மாமியாரோ பக்கத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன் உங்கள் வீட்டுக்காரங்க பக்கத்தில் இல்லைனா கூட உங்களால் குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு வழியாக வந்து வீடியோக்காக எடுக்கணுங்கிற காரணத்துக்காகவே வந்து ஒரு வார துணி வந்து மடிக்காமல் வச்சுருந்தேன். பார்த்தீங்களா, ஆத்தனை துணியை மடிச்சிட்டு சாயங்காலம் அவளுக்கு கொஞ்சம் விளையாட கொடுத்தேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவளை வந்து மத்தியானம் நான் நல்லா தூங்க வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவன் நைட்டு 10 மணிக்கு டான்னு தூங்கணுங்கிற காரணத்துக்காக ஈவினிங் டைமில் வந்து தூங்கவே வைக்க மாட்டேன். ஸோ அவளுக்கு ஃபுல்லாக வந்து விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கிறனால அவள் தூங்காமல் இருப்பாள். ஸோ நிறைய விஷயத்த என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து இந்த சண்டே மட்டும்தான் வந்து நான் எல்லா வீடியோவும் உட்காந்து எடிட் பண்ணுறதுனால எனக்கு அதுலேயும் பாதி நேரம் போயிடும். ஸோ ஒரு வழியாக ஒரு 7 மணிக்குள்ளே வந்து அவளுக்கு வந்து நான் டின்னரை முடிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 7-7:30க்கெலாம் சாப்பிட்டுட்டா அப்படின்னா 10 மணிக்கு டான்னு குழந்தைங்க தூங்குவாங்க. ஸோ 7 மணிக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி மீன் குழம்பு வச்ச காரணத்தினால நான் நேற்று வந்து கிழங்கு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கிழங்கை வந்து மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள், மிளகு, அப்புறமா ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நீங்கள் வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி எந்தவித பிரச்சனையும் குழந்தைங்களுக்கு இல்லை. ஈவன் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க உடல் எடை நல்லா கூடுவாங்க. இதில் வந்து அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்காகவே நிறைய இருக்குது. நம்மளும் வந்து இதை வந்து நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ என் குழந்தைக்கும் நைட்டு சாப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா மரவள்ளி கிழங்கு, மீன் கிழங்கு. நானும் அதே மரவள்ளி கிழங்கும் மீன் குழம்பு தாங்க சாப்பிட்டேன். ஸோ இந்த கிழங்கு வந்து எங்கள் ஊரில் கம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க. சரி, மரவள்ளி கிழங்குன்னா எல்லாத்துக்குமே தெரியுங்கிறனால சொல்கிறேன். இந்த கிழங்குல வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் வந்து நிறைய தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது வந்து நார்மலாக நேரில் பார்க்கும்போது தெரியல. பட் இந்த கேமராக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. என் பிள்ளை கிழங்கு அவள் பாட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருந்தாள். ஸோ அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வேறு வந்து அவள் அள்ளி கொடுத்தா. ஸோ பார்த்திங்களா, நான் அள்ளி கொடுக்குறத பார்த்து அவளை எனக்கு அள்ளித்தர படிச்சிட்டா. ஸோ வந்து ஒரு வழியாக வந்து டின்னரை வந்து நாங்கள் வந்து
கிழங்கு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அவளோட டயட்டில் வந்து காலையில் கோதுமை தோசை பழைய குழம்பு தான், மதியானத்துக்கு சோறு மீன் குழம்பு, நைட்டுக்கு வந்து கிழங்கு அப்புறமா வந்து மீன் குழம்பு. ஸோ இதை தாண்டி இதோட வந்து டின்னர் எதுவுமே முடியலைங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவளுக்கு ஸ்க்ரீன் டைம். ஸோ எங்கள் வீட்டில் டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே குழந்தைக்கு காட்ட மாட்டேன். அதனால் ஜன்னல் பக்கம் இருந்து வேடிக்கை பார்க்குறதுங்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால் ஜன்னல் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா அவள் அசராமல் நல்லா வந்து ரோட்டில் போகிற காரு வண்டி மனுஷங்க ஆடு மாடு எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்ப்பாள். ஸோ அவளோட ஸ்க்ரீன் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் இருக்குது. ஸோ வாழைப்பழம் டெய்லி வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பழத்தை வந்து நான் கம்பல்ஷனாக கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸிமம் கொடுக்குறது வந்து இந்த வாழைப்பழம் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பழம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்களா, நான் ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் வாங்கி வச்சிட்டேன்னா 1 வீக் வரைக்கும் அந்த வாழைப்பழம் அப்படியே இருந்திருக்கும், பிரச்சனை இல்லை. மற்ற பழங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறனால சீக்கிரமாக காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாழைப்பழம் கொடுத்தேன். ஸோ ஒரு வாழைப்பழமும் ஃபுல்லாகவே அவள் நல்லாவே சாப்பிட்டான். சரி, பழம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து அவளை வந்து காய்கறிகள் தான் ரொம்ப அதிகமாக சாப்பிடல. காலையில் சாப்பிட்ட அந்த பழைய குழம்புல தான் கொஞ்சமாக வந்து அவளுக்கு வந்து காய் இருந்துச்சு. அதுவும் அந்த காய் வந்து அவள் ரொம்பலாம் எடுத்துக்கல, வெறும் தோசை மட்டும்தான் அவள் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பழம் நல்லாவே சாப்பிட்டா. ஸோ வாழைப்பழத்தில் குழந்தைக்கு தேவையான நார்ச்சத்து அப்புறமா அவளுக்கு தேவையான தாது உப்புக்கள் எல்லாமே வந்து வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ இந்த வாழைப்பழம் மூலமாக வந்து அவளுக்கு நான் வந்து மேக்ஸிமம் நியூட்ரியண்ட்டை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் கொடுத்ததில் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாச்சும் வகையில் வந்து குழந்தைய வளர்க்குறதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்குங்கிட்ட கேளுங்க. ஸோ நானும் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சதை வந்து அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இவ 10 பிள்ளை பெற்றுட்டா அட்வைஸ் பண்ணுறான்ட்டு சொல்லுவாங்க. பட் 10 பிள்ளைன்னு இல்லை, நான் ஒரு பிள்ளை பெற்றுட்டாலும் ஓரளவு வளர்க்குறேன், அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நைட் டைமு என் பிள்ளையை குளிப்பாட்டுவேன். அது 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, 8 மணி ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நைட்டு வந்து நீங்கள் வந்து குழந்தைய வந்து வெயில் டைம், வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி, நான் வந்து 2 நேரம் குழந்தைய குளிக்க வைப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவளை வந்து குளிக்க வச்சாச்சு. ஸோ அவள் குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த நைட்டு வந்து நீங்கள் குளிக்க வச்சிங்கனாலே குழந்தைங்க சீக்கிரமாக தூங்குவாங்க. இது ஒரு ட்ரிக், இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து குழந்தைக்கு வந்து பேக்கெட் பால் வந்து 1 வயசுக்கு அப்புறம் பழக்கப்படுத்திட்டேன். பட் அதை வந்து நான் வந்து ஃபீடிங் பாட்டிலெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ ஒரு சிப்பர் கிளாஸ் தான். இந்த கிளாஸில் வந்து அதே மாதிரி பால் கொடுக்கும்போது சீனி எதுவும் போட மாட்டேன். இப்போ அதே மாதிரி ப்ரௌன் சுகரு வெல்லம் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் வெறும் சுக்கு மிளகு மட்டும் கலந்து கொஞ்சமாக போட்டு கொடுப்பேன். இந்த சுக்கு மிளகு வந்து நீங்கள் பாலில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. ஆனால் நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரோ சீனியோ போட்டு கொடுத்து பால் கொடுத்தீங்கன்னா பாலுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் வந்து குழந்தைங்க நிறைய சாப்பிட்ணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து தாய்ப்பால் கொடுக்குறதுனால குழந்தை வந்து கம்மியாக குடித்தா கூட போதுங்கிற ஒரு இதனால தான். ஸோ ஒரு வழியாக வந்து அவன் வந்து பாலை வந்து கம்மியாக தான் குடித்தான். நான் பால் கம்மியாக குடிக்கிறாள்ன்ட்டு இது பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் பால் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற சாப்பாடு வந்து அவங்க ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மாட்டுப்பால் வந்து நிறைய கால்சியம் இருக்கிறனால அயன் அப்சர்ப்ஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ பாலெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கணுன்ட்டு என்ன மாதிரி உட்காந்து ஹாய் சொல்லலான்ட்டு செல்ஃபி மாதிரி சும்மா கடந்து 2 பேரும் கடந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவளும் நான் சிரிச்சா ஃபோனை பார்த்து சிரிச்சேன்னா அவளும் சிரிப்பா, ஹாய் சொல்லுவா, பாய் சொல்லுவா. இதை மட்டும் ஃபோனை பார்த்து கற்று வந்துட்டா. மற்றபடி வந்து யூடியூப்பில் குழந்தைங்களுக்குன்னு வர்ற எந்த வித ஒரு ரைம்ஸும் வந்து நான் இவளுக்கு காட்டினது இல்லை இது வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் எப்படிங்கிறது தெரிலங்க. ஒரு வழியாக வந்து இன்றைக்கி வந்து அவளை விளையாட வச்சு கொஞ்சம் டயர்டாக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 9:45 பால் கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளை நல்லா தூங்கிட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அழகாக. இதை வந்து நான் ஹேண்டில் பண்ணது ஈஸியாக கஷ்டமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, இணைந்திருங்கள். ஊட்டச்சத்து நிமிடருடன்.